ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீராமர் பொக்கிஷம் காட்டின பெரியவா 1928 மேட்டூருக்கு பக்கத்தில் நெருங்கிப்பேட்டை கிராமத்துக்கு விஜயம். அப்போது காவேரி பெருகி ஓடின்னு இருக்கு. அங்கே ஒரு பெருமாள் விக்கிரகம் இருந்தது. பெரியவா காவேரிக்கு கிட்ட வந்ததும் கொஞ்சம் நேரம் காவேரி பெருகி ஓடுறதையும் பெருமாள் சிலையையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாலாம். இது பற்றி உங்களில் யாருக்காவது தெரியுமோ அப்படின்னு கேட்டா, ஊர் மக்கள் உடனே ஒரு ராஜா இங்கே வெங்கடேச பெருமாளுக்கு 6 ஏக்கர் பூமி கொடுத்ததாகவும் வழி வழியாக கதை கேட்டிருக்கோம். ஆனால் அது தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறா. ஸ்ரீ பெரியவாளோ அந்த முகத்தில் புன்னகை, அடியில் ஒரு பொக்கிஷம் மட்டும் இருக்கு, அதை சுட்டி காட்டிட்டு நகர்ந்துட்டா. ஊர் ஜனங்களுக்கு பெரியவா சொன்னதோட அர்த்தம் விளங்கலை. கொஞ்சம் வருஷம் ஓடின உடனே அணை கட்டுறதுக்காக அங்கே பள்ளம் தோன்றா. அப்போது அங்கே பெருமாள் சிலையை இன்ஜினியர்கள் அகற்றும்படி ஆச்சு. அது அகற்றிய பின்னாடி 25 அடி ஆழம். அது பெரியவா பல வருஷங்களுக்கு முன்னால் சுட்டி காட்டின அந்த பொக்கிஷம் கிடைக்கிற நேரமும் வருது. பள்ளம் தோண்டும் போது ஒரு தடங்கள் ஒலி கேட்கறது. மக்கள்லாம் ஜாகிரதையாக கையால் எடுக்கிறா. அங்கே ஒரு அனுமன் சிலை. அதை பார்த்ததும் செய்பவர்கள் அந்த சிலையை வேலை செய்கிறவாலாம் பயபக்தியோடு எடுத்து அதன் பின்னாடி கொஞ்சம் நிதானமாக தங்களோட வேலையெல்லாம் தொடர்ந்து போகிறாளாம். அப்போது எதிர்பார்த்தபடியே ஸ்ரீராமர் ஸ்ரீ தேவி சீதா தேவியோட விக்கிரகங்கள்லாம் பொக்கிஷமாக வேற கிடைக்கிறது. அந்த ஊர் மக்களுக்கு அதை சுட்டி காட்டுறா. எல்லாரும் அங்கே ஊர் கூடிடுறது. எல்லாருக்கும் பேரானந்தமாக எடுத்து ஊர் பெரியவாளோ சுந்தர ரெட்டியார் இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டு பெரியவா பல வருஷங்களுக்கு முன்னாலேயே அர்த்தம் புரிஞ்சவரா சொன்னார். நமக்கு புரியலை. இந்த ஊர் ஜனங்களோட எல்லா சிலைகளையும் ஒரு டெம்போவில் ஏற்றிட்டு போய் பெரியவாளை பார்க்க காஞ்சிபுரம் போகிறார். பெரியவா கிட்ட கோயில் கட்ட ஆசி வழங்கும்படி கேட்குறா. பெரியவாளோ உடனே ஆரம்பித்து செய்யுங்கோ, நல்லாவே நடக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாலாம். பல வருஷங்களுக்கு முன்னாலேயே பூமிக்கடியில் பொக்கிஷமாக இருந்த இந்த கோயிலை கண்டுபிடித்த தெய்வம் பெருமாள் தெய்வம் இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீ பெரியவா தான். இன்றைக்கி இந்த குருவாரத்தில் இப்படி ஒரு பெருமாள் கோயில் அனுமர் சிலை கிடச்சி ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாகி பொக்கிஷமாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணின ஊர் நெருங்கிப்பேட்டைக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கு எவ்வளவு புண்ணியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். நமக்கும் தான். கருணாமூர்த்தி இல்லையா, நான் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு தரமும் நமக்காக சொல்லின்னு இருக்கா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு சொல்லி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.